வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஜாதவ் வாசிகா கட்சியில் இருந்து 6 மாதங்கள் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சஜய் அவர்களே 15 நிமிடங்கள் தான் பேசியிருந்தார். ஆனால் இவர் 25 நிமிடங்கள் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தன் கையே தனக்குதவி என்பது போல் இவருக்கு தன் வாயே தனக்கு எதிரி. டேய், வாசகெல்லாம் எப்படா பிடிக்கிறீங்க? ஆனா அவங்க சொன்னது என்னமோ உண்மையாயிடுச்சே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையா? அவசரப்பட்டு வாய் விட்டோமோ? சரி, தலைவருக்கே கால் பண்ணுவோம். இந்த நபர் தற்போது உங்களை பிளாக் செய்திருக்கிறார். ஏது லாக்கா? டேய் மூதேவி, நீ 100 வாட்டி கால் பண்ணாலும் பிளாக்கு தாண்டா. சரி, இதுதான் சான்ஸ். நம்ம நண்பர் சஜய் ஃபோன் பண்ணுவோம். இப்போ எதுக்கு நம்ம அவரை மாதிரி பேசுகிறோம்? சைக். தலைவங்கொடி தமிழங்கொடி, தலைவங்கொடி தமிழங்கொடி, தலைவங்கொடி. காலட்டும் ரொம்ப முக்கியம். எடியா 3 வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு. ஓ, இது கத்தி பட டைலாக்கா? நம்ம படத்துல இந்த மாதிரியா ஒரு மாச டைலாக் வச்சிரு. யாரு? ஹலோ, யாரு? யாரா? சகோ, நான் தான் ஜாதவ். எந்த ஜாதவ் நண்பா? அந்த புக் ஷோவில் மாசா பேச சொல்லி நீங்கள் என் கையில் அந்த 2 பேஜஸ் கொடுத்தீங்களே, நீங்கள் கூட அதில் 2 லைன்ஸ் விட்டீங்களே. ரொம்ப முக்கியம். சரி, என்ன விஷயம் நண்பா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? 69 ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் நண்பா. ஒரு டூயட் சாங். நீ எல்லாம் ஏன் அரசியல் வர? தயவுசெய்து போயிடியா. சாரா சகோ, என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், இது எப்போ நடந்துச்சு? சகோ, தயவுசெய்து ஃபோனை வச்சுட்டு ஏதோ திட்டிட போகிறேன். வினோத், அந்த சீன் ரெடி ஆயிடுச்சா? இவனை நம்பி நம்ம பேசுறதுக்கு ஐடியா 1000 கை மறைந்தாலும். சார், உங்கள் கை மறையுது. 1000 கை மறைந்தாலும் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அதே நோக்கத்தில் தான் என் பயணத்தை போன ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கட்சிக்கு நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீங்க? அதற்கு நானே சாட்சி. அப்போ ஒன்றும் செய்யலை. தலைவர் கழித்திட்ட அந்த பொறுப்பு கடிதத்தை எந்த மனநிலையில் நான் ஏற்றுக்கொண்டேனோ அதே மனநிலையில் தான் இந்த கடிதத்தை நான் எதிர்கொள்கிறேன். 1000 கை மறைந்தால் 1000 கை மறைந்தாலும் ஜாதவன் மறைவதில்லை. தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே. வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று நம்பாதே. நீயாக முன் வந்து நெருப்பாய் விழி செவந்து இலையாய் போரிட்டால் நிச்சயம் விடியல் உண்டு உனக்கு. சூப்பர் சார். அம்மா, யார் எழுதினா? எழுச்சி தமிழர். அவர் எழுதுனதை நீங்க எதுக்கு ட்வீட் போடுறீங்க? அவருக்கு நினைவு கூற. ஐயோ, பைத்தியம். என்ன இது? அவரை ட்வீட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தும்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. அந்த கட்சியில் கூப்பிடுவாங்க, இந்த கட்சியில் கூப்பிடுவாங்க, ஏன் நம்ம தலைவரே கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்த என்னை யாருமே கண்டுக்கலையே. என்ன பண்ணலாம்? ஐடியா. எத்தனை ஐடியா? போயா. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு
என்ற முழக்கத்துடன் எளிய மக்களின் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம். டேய் யாரா நீ மயிராண்டி? உன்னை யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஏதோ அந்த புக் ஷோவில் விஜயை வச்சுட்டு நீ பப்ளிசிட்டி பண்ணிட்ட. அதுலேருந்து ஆண்ட்ரா ஊன்ற டேய் யாரா நீ? பேசாமல் போயிரு. ஆனால் உன்னா வந்துட்டானுங்க கட்சி ஒன்று கிளப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு தேப்ப காசு பணம் துட்டு மணி மணி காசு. ஹாப்பி பர்த்டே டு யூ. கடவுளே அஜித் 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 கடவுளே அஜித். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, கேட்கல. இந்த டீச்சரு அவனுக்கு பேசுறது உனக்கு கேட்கலையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பார், நீ பேசினவன அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். போய் வேலையை பார் போ. கடவுள் அஜித் தானே விடுங்கடா. சார், இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்க. அங்கே கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அது நாம் என்ன கருத்து சொல்கிறது? அது அவன்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளாலாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்கள் சார். இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க தம்பி. ரீசெண்டாக சஜய் அவர்கள் சம்பிரதாயத்துக்காக ட்வீட் பண்ணுறாங்க, சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோ போடுறாங்க, சம்பிரதாயத்துக்காக சும்மா மக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது அவரை பற்றி அவரே சொல்லிட்டாரு. அதை நாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? அவர் பண்ணுறது அவரே சொல்லிட்டாரு. சார், இப்போது மக்களுக்கான பணி களத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இதில் எனக்கு ஒன்று புரியல. எனக்கு இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க மக்களுக்கான ஒரு விஷயத்தை நேரில் தானே செஞ்சு ஆய்வு செய்யணும். இப்படி உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறமா ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் எப்படி? அது இப்போது மக்கள் பிரச்சனையை தீர்னா என்ன பண்ணும்? மக்களுக்காக மக்களை நேரில் ஆய்வு செஞ்சு அவங்களோட பிரச்சனையை கேட்கணும். இங்கே யாருமே கேட்குறது இல்லை. இப்போ ஆட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஆட்சியில் இருக்க ஆட்சியாளர்கள்லாம் அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இப்போ கூட தான் மழை வெள்ளத்தால் இப்போ அந்த இது பேத்தனூர் டேம் இடிச்சிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா வேறு ஊர்லலாம் ஒரு மாதிரி வெள்ளம்லாம் அவங்களாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. மக்கள்லாம் உணவின்றி கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. சார், 2026 உங்களுடைய களமாக இருக்கும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, 2026 அந்த கட்சி சுக்குநூறான்னு ஒரு இடம் பாருங்களேன். நம்ம பிபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார். இப்போ 2026 தேர்தலில் 200 கட்சி ஜெயிக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை தான் இருக்கும். ஆண்ட கட்சியோ இல்லை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியோ எல்லா கட்சியும் அந்த 200 தொகுதியை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்கும். இதை நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் நினைக்காதீங்க. நான் எதார்த்தத்தை சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி எனக்கும் அந்த கட்சிக்கெலாம் எந்த சம்மந்தம் இல்லை. அமௌண்ட்லாம் இதை வாங்குறதில்ல. சார், நீங்கள் கேகே நகரில் எலெக்ஷனுக்கு 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தீங்க. 20,000 ரூபாய் எங்கள் பேமெண்ட்டுக்கு வரும்னு பார்த்தா இன்னும் வரலையே. என்ன சார் பண்ணுறீங்க? தம்பி, ஒரு டீ ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடுங்க தம்பி. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. வரட்டா காசு ஓ அலும்ப பார்த்தவன். சார் 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 என்னையா சொல்லுங்க சார், புதுசாக வாய்க்கொழுப்புன்னு ஒரு ஷோ வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஓ ஸோ சார், பார்க்கலங்க சார். என்ன சார், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபா? பண்ணுறேன். அப்படியே இவங்களையும் பண்ண சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார் என்ன சார், சூர்யா சார் வராரு. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தானே வேணும்? ஆமாம் சார். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்க்கொழுப்பு தானே? ஆமாம் சார். வாய்க்கொழுப்புக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.